ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தருமபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நம்முடைய இந்த பெரிய புராண சிந்தனைக்கு ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் அருளாசி உரை வழங்கியிருக்கின்றார்கள். அதை கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரியது. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியன் வழி தோற்றிய தோற்றம் போற்றி, பல்லை வந்தார்லி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி, தில்லையம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்னை. நமக்கு அருளாசி வழங்கிய தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மீண்டும் வணங்கி மகிழ்கிறோம். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசோம் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பெரிய புராண சிந்தனைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இதுவரை திருநகரச் சிறப்பு என்கின்ற திருவாரூர் திருநகரத்தினுடைய சிறப்பை நாம் சிந்தித்தோம். அந்த திருத்தொண்டத் தொகை தோன்றுவதற்கு காரணமாக இருந்த இடம், அந்த இடத்தில்தான் திருவாரூரில்தான் திருத்தொண்டத் தொகை தோன்றியது என்பதனால் அந்த சோழ நாட்டில் பல சிறந்த நகரங்கள் இருந்தாலும் திருவாரூர் நகரத்தினுடைய சிறப்பை சேக்கிழார் பெருமான் எடுத்து கூறினார். அந்த மனுநீதி சோழனினுடைய அரசாட்சி அதை பற்றி எடுத்து கூறியதன் மூலம் அந்த நகரத்தினுடைய சிறப்பு, அந்த நாட்டினுடைய சிறப்பு, அந்த அரசனினுடைய சிறப்பு, மக்களினுடைய சிறப்பு, எல்லா சிறப்புகளையும் அவர் எடுத்து கூறினார். அடுத்து திருக்கூட்ட சிறப்பு, அடியார்களினுடைய அந்த கூட்டம், அவர்கள் அந்த கூட்டத்தினுடைய சிறப்பை பற்றி இப்பொழுது எடுத்து கூறுகின்றார் சேக்கிழார் பெருமான். மணிவாசக பெருமான் சொல்லும் பொழுது சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் என்று கூறுகின்றார். அப்போ திரு அப்படின்னா சிவத்தை பெறுவதுதான் திரு. ஆகையினால் மணிவாசக பெருமான் சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன் என்று கூறுகின்றார். அப்ப திரு அப்படின்னாலே சிவனடியார் திருக்கூட்டத்தை தான் குறிக்கும். கூட்டம் மேலும் குமரகுருபர சுவாமிகள் கூறும் பொழுதும் ஆயும் பழைய அடியாரோடும் கூட்டி அப்படின்னுட்டு குமரகுருபர சுவாமிகள் கூறுகின்றார்கள். மேலும் இந்த திருக்கூட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மற்ற பிராணிகளை ஒதுக்கி ஒருவருக்கு மேற்பட்ட மக்கள் கூடுவதே கூட்டம். அப்படிப்பட்ட
அந்த திருக்கூட்டம். ஐயா ஏதோ சத்தம் வருது. நடராஜன் சார், ஏதோ சத்தம் வந்துகிட்டு இருக்கே உள்ள. அந்த திருக்கூட்டம் அப்படின்னா, திரு அப்படின்னாலே சிவனடியார்களைத்தான் குறிக்கும். அந்த சிவத்தை குறிக்கும். திரு என்றாலே சிவத்தை குறிக்கும். ஏனென்றால் சிவமே பெரும் திரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிவ கூட்டச் சிறப்பு அப்படின்னுட்டு அதற்கு பொருள். திருக்கூட்டச் சிறப்பு அப்படின்னா சிவனடியார்களினுடைய கூட்டத்தினுடைய சிறப்பு அப்படின்னுட்டு. அதாவது மற்ற பிராணிகளை ஒதுக்கி ஒருவருக்கு மேற்பட்ட மக்கள் கூடுவதே கூட்டம். அப்படி அந்த சிவனடியார்களினுடைய கூட்டத்தினுடைய சிறப்பை பற்றி, சிவனடியார்களினுடைய சிறப்பை பற்றி இப்பொழுது சேக்கிழார் பெருமான் கூற இருக்கின்றார். அதில் முதல் பாடல் செந்துருத்தி பண், மத்தியமாவதி ராகம். ஒரு வரியை 2 தடவை கூறுகின்றேன். அதை அப்படியே 2வது தடவை சொல்லும் பொழுது பாடி பழகிக் கொள்ளுங்கள். போதநாயகர் புற்றிடம் கொண்டவர், போதநாயகர் புற்றிடம் கொண்டவர், ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில், ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயிலில், சோதி மாமணி நீள் சுடர் மூன்றில் சூழ், சோதி மாமணி நீள் சுடர் மூன்றில் சூழ், மூதையில் திரு வாயில் முன்னாயது, மூதையில் திரு வாயில் முன்னாயது. இந்த பெரிய புராணத்தை நமக்கு நடத்துவதற்கு நமக்கு சம்பளம் கொடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் விக்கிரமசிங்கபுரத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்களும் ரேவதி அவர்களும் ஆவார்கள். அந்த தம்பதியர் இதை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்கள், வந்திருக்கக்கூடிய கஸ்தூரி அம்மையார், 1000 ஐயா, சோமகோமதி, இன்னும் வர இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். வணக்கம். பூதநாயகர் அப்படின்னா சிவபெருமான் பூதகண தலைவர், பூதகணங்களுக்கு தலைவர். அப்ப இந்த பூதகணங்கள்ல இருக்கக்கூடியவங்க தான் சிவனடியார்களும். அப்ப பூதநாயகர்னா பூதகண தலைவர்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அத சிவ அஷ்டோத்திரத்துல பூதபதையே நமோ நமக அப்படின்னு சொல்லி பூதபதையே நமன்னு சொல்லப்படுகிறது. அப்போ பூத கூட்டங்களுக்கு தலைவராக சிவபெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிவனடியார் கூட்டமே பூத கூட்டம் தானே. ஆகையினால் அந்த சிவனடியார் கூட்டங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கு பொருள் எடுத்துக்கிடலாம். பஞ்சபூதங்களுக்கும் தலைவர் இவர் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். புற்றிடம் கொண்டவர், புற்றையே இடமாக கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெருமான், பிருத்திவி தலம் திருவாரூர். சுவாமி வன்மீகநாதர், புற்றி இடம் கொண்டவர் அப்படின்ட்டு. அந்த ஆதிதேவர், எல்லாருக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் அப்படின்ட்டு. நிறைய இடத்துல ஆதிதேவர் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறையில சொல்லும்போது
விருத்தனாகி பாலனாகி வேதம்போர் நான்குணர்ந்து கருத்தனாகி கங்கையாளை கமல் சடை மேல் கரந்தாய் அருத்தனாய ஆதிதேவன் அடியிலேயே பரவும் நிறுத்தருகீதரு இடர்களையாய் நெடுங்கழம் மேயவனே. அருத்தனாய ஆதிதேவர். அப்போ அந்த ஆதி தேவனாக எல்லாருக்கும் முன்னவனாக அவன் இருக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட பெருமான் அமர்ந்த பூங்கோயிலில், அந்த கோயிலுக்கு பெயர் பூங்கோயில் அப்படின்னுட்டு பெயர். திருவாரூர் கோயிலுக்கு பெயர் பூங்கோயில் அப்படின்னுட்டு பெயர். அந்த புற்றிடங்கொண்ட பெருமான் அமர்ந்த அந்த பூங்கோயிலில் ஒரு முற்றம் இருக்கின்றது. கோயிலுக்கு உள்ள நுழையும் போது இருக்கக்கூடிய பகுதிக்கு முற்றம், முன்றில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முன்றில் எப்படி இருக்கின்றது அப்படின்னா ஒளி பொருந்தியதாக, சோதி அப்படின்னா ஒளி பொருந்தியதாக. மாமணி, மாமணினா பேரழகுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த பேரழகு உடையதாக, ஒளி பொருந்தியதாக, நீண்ட அந்த எப்பொழுதும் ஒளி பொருந்தியதாக, நீள் சுடராக அந்த முன்றில் இருக்கின்றது, அந்த முற்றம் இருக்கின்றது. அப்போ முன்றில் அப்படின்னா முற்றம் அப்படின்னுட்டு அதற்கு பொருள். அதாவது முன் இல் அப்படின்னா வீட்டுக்கு, இல்லுன்னா இல்லம், இல்லத்திற்கு முன்பகுதி, அதான் முன் இல். அப்போ இல் முன் அப்படின்னா இது இல் முன் அப்படிங்கிறது தான் முன்றில் அப்படின்னுட்டு வருது. அப்போ வீட்டினுடைய முன்பகுதி, இங்க ஆலயத்தினுடைய முன்பகுதி, அதான் முன்றில் அப்படின்னு முற்றம். அந்த முற்ற சூழ்ந்து இருக்கிறது. அந்த முற்றத்திற்கு பக்கத்தில் அந்த பழமையான எயில், அதாவது மதில் சுவர் இருக்கின்றது. மூதெயில், மூதுன்னா பழமைன்னு அர்த்தம். ஏன்னா கோயிலும் பழமையான கோயில், அந்த மதில் சுவரும் ரொம்ப பழமையான மதில் சுவர், அந்த மூதெயில். அப்போ கோயில் முற்றத்துக்கு வாரோம், முற்றத்துக்கு அப்புறம் மதில் சுவர் இருக்கிறது. அந்த மதில் சுவரை ஒட்டி திருவாயில் இருக்கின்றது, கோயிலினுடைய திருவாயில் இருக்கின்றது. அந்த திருவாயிலை கடந்து நாம் உள்ளே சென்றவுடன், அந்த வாயிலை கடந்தவுடன் முன்புறம் உள்ளது தேவாசிரியன் மண்டபம். அப்ப முன்னாயது அப்படின்னா முன்பகுதியில் இருக்கக்கூடியது, முன்பக்கத்தில் இருக்கக்கூடியது எது? அந்த தேவாசிரியன் மண்டபம் அப்படிங்கிற மண்டபம். அந்த திருவாரூர் கோயில் வாசலை கடந்த உடனே முதல்ல அந்த தேவாசிரியன் மண்டபம் முன்பக்கத்தில் இருக்கின்றது அப்படின்னுட்டு, அந்த தேவாசிரிய மண்டபம் எங்கே இருக்கின்றது அப்படிங்கிறத இதுல கூறிக்கொண்டு வருகின்றார். அடுத்த பாடல், பூவார்த்திசை மூகன் இந்திரன் பூமிசை, பூவார்த்திசை மூகன் இந்திரன் பூமிசை, மாவாழ் அகலத்து மால் முதல்வானவர், மாவாழ் அகலத்து மால் முதல்வானவர், ஓவாது எவரும் நிறைந்துரைந்து உள்ளது, ஓவாது எவரும் நிறைந்து உறைந்து உள்ளது, தேவாசிரியன் எனும் திருக்காவணம், தேவாசிரியன் என்னும் திருக்காவணம். இந்த தேவாசிரியன் மண்டபம் எப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த மண்டபம் தெரியுமா அப்படின்னுட்டு சொல்றாங்க. பூவார் திசை முகன் நிறைந்து உறைந்து உள்ளது இந்த மண்டபம்.
அதாவது ஓவாது எவரும். இந்த பூ பூ அப்படின்னாலே தாமரை பூவை குறிக்கும். அந்த பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய 4 திசைகளுக்கும் முகத்தை கொண்ட அந்த நான்முகனாகிய அந்த பிரம்மதேவன் ஓவாது, இந்த திருத்தலத்தை விட்டு நீங்காது. எவரும், இனி சொல்ல வரக்கூடிய எல்லாரும் இந்த தேவாசிரிய மண்டபத்தில் நிறைந்து உறைந்து உள்ளது. உறைதல்னா நீடித்து தங்குதல், நீண்ட காலமாக தங்குதல்னு அர்த்தம். அப்ப அவர்களெல்லாம் இந்த மண்டபத்தில் நிறைந்து நீடித்து தங்கக்கூடியதாக இந்த தேவாசிரிய மண்டபம் இருக்கின்றது. சரி, அடுத்து யாரு? இந்திரன். இந்திரன் இந்த திருத்தலத்தை விட்டு நீங்காது இங்கு தங்கிக் கொண்டிருக்கின்றார். அடுத்து பூமிசை. தாமரை பூவின் மீது உள்ள, மிசைனா மீதுன்னு அர்த்தம், பூனா தாமரை, அந்த தாமரை பூவின் மீது உள்ள மா, அப்படி மாவாள் அப்படின்னா அந்த வாழக்கூடிய மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி யாரினுடைய மார்பில் இருக்கின்றாள்? திருமாலினுடைய அகலத்து, அகலம்னா மார்புன்னு அர்த்தம். அந்த திருமாலினுடைய மார்பில் வசிக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி முதலாக கொண்டு அந்த மகாலட்சுமியை மார்பில் வைத்திருக்கக்கூடிய அந்த திருமாலும், இப்படி எல்லா வானவர்களும், திருமாலை முதலாக கொண்ட எல்லா தேவர்களும் ஓவாது, இந்த திருவாரூரை விட்டு நீங்காது, எவரும், மேற்கூறிய எல்லோரும் இந்த திருத்தலத்தில் நிறைந்து இருந்து உறைந்து உள்ளது, நீடித்து தங்கிக் கொண்டு இருக்கின்றார்களாம். இருந்தோம் நம்ம வைகுண்டத்துக்கு போனோம், இந்திரலோகத்துக்கு போனோம், பிரம்மலோகத்துக்கு போனோம்னு போக மாட்டுக்காங்களாம். இங்கேயே நீடித்து தங்கி இருக்கின்றார்களாம் இந்த திருவாரூரில். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இந்த தேவாசிரியன் என்னும் திருக்காவணம். காவணம் அப்படின்னா மண்டபம்னு அர்த்தம். திருக்காவணம் அப்படின்னா திரு பெருமை பொருந்தியது, அடியார்கள் இருக்கக்கூடியதுனால அதற்கு பெருமை கொடுத்து திருக்காவணம். எப்படி திருமதில் சுவர், திருக்கோயில், திருக்கை அப்படின்லாம் சொல்றோமோ அதுபோல இந்த திருக்காவணம், இந்த மண்டபம். இந்த மண்டபத்திற்கு பெயர் தேவாசிரியன் மண்டபம் அப்படின்னுட்டு பேர். எதனால அப்படின்னா, தேவர்கள் ஆசிரயித்து இருப்பதற்கு இடமாக இருப்பதனால் இதற்கு தேவாசிரிய மண்டபம் அப்படின்னு இதற்கு பெயர். தேவர்கள் நிரந்தரமாக இங்கு தங்கிக் கொண்டு திருவாரூர் பெருமானை தரிசனம் செய்து கொண்டு இருப்பதனால் இதற்கு தேவாசிரியன் மண்டபம் என்று பெயர் இதற்கு இருக்கின்றது. அதாவது பஞ்சபூதங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமான், பூதகணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமான், அந்த பூதங்கள் என்கின்ற அந்த அமைப்புக்குள் வரக்கூடிய சிவனடியார்கள், அதாவது பூதங்களே சிவனடியார்கள் தான். அந்த சிவனடியார்களுக்கும் நாயகனாக இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் பெருமான், அவர் புற்றை இடமாக கொண்டு அமர்ந்து இருக்கக்கூடியவர். புற்றிடம் கொண்ட பெருமான் வன்மீகநாதர் பிருத்திவி தலமாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஆதி தேவனாக இருக்கக்கூடிய அந்த பெருமான். ஏனென்றால் இந்த நாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டகத்துல நிறைய அந்த அற்புத செயல்கள், மன்மதனை எரித்தது, இப்போ இதை போன்று பல அற்புத செயல்கள், காலனை உதைத்தது, இந்த மாதிரி செயல்களுக்கு முன்னோ பின்னோ இந்த திருவாரூர் தலத்திற்கு நீ தங்கினாய் அப்படின்னுட்டு கேள்வி கேட்பாங்க. அதிலிருந்து இதனுடைய பழமை தெரிகிறது. அந்த பழமையான திருத்தலத்தில் இருக்கக்கூடியவர் ஆகையினால் இந்த பெருமானும் ஆதி தேவராக அவர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த திருவாரூர் பெருமான் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த பூங்கோயில், அந்த பூங்கோயிலில் வாசலில் ஒளி பொருந்திய பேரழகு வாய்ந்த அந்த நீண்ட சுடராக ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய அந்த முற்றம் ஒன்று இருக்கின்றது. அந்த முற்றம் ஒன்று இருக்கின்றது. அந்த
முற்றத்தை சூழ்ந்து அந்த முற்றத்தை ஒட்டி அந்த பழமையான ஒரு மதில் சுவர் இருக்கின்றது. ஏன்னா திருவாரூரும் பழமையானது. அந்த திருவாரூர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மதில் சுவரும் பழமையானது. அந்த மதில் சுவரை ஒட்டி ஒரு திருவாயில் இருக்கிறது. அந்த வாயிலை கடந்து நாம் அந்த உள்ளே சென்றால் முன்புறத்தில் இருக்கக்கூடியதுதான் அந்த தேவாசிரிய மண்டபம் என்கின்ற மண்டபம் அங்கே இருக்கின்றது. இதுல இந்த சோதி மாமணி அப்படிங்கிறதுக்கு அழகிய மணிகள்னு அர்த்தம் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு நயமா ஒரு இது சொல்றாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சிவனடியார்கள். அப்பர் சுவாமிகள் பிரகாரத்துல முற்றத்துல எல்லாம் கிடந்த நவரத்தினங்களை குப்பையோட குப்பையா தூக்கி போடுதார். அப்ப இந்த முன்றில எப்படி நவரத்தினங்கள் இருக்க முடியும்? ஆகையினால் இந்த மாமணிங்கிறதுக்கு பேரழகுன்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும் அப்படின்னுட்டு சொல்லி அதற்கு ஒரு விளக்கம். அப்ப சிவனடியார்களும் அப்படித்தானே பார்ப்பாங்க. என்ன ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். அப்ப இந்த இடத்துல மாமணிங்கிறதுக்கு நான் பேரழகு அப்படின்னு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு இதற்கு பொருள் கூறியிருக்கின்றார்கள். அப்படி அந்த முற்றத்தை தாண்டி அந்த மதில் சுவரை தாண்டி திருவாயிலை தாண்டி உள்ளே சென்றவுடன் முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம் தான் தேவாசிரிய மண்டபம். அந்த தேவாசிரிய மண்டபம் எப்படிப்பட்ட மண்டபம் என்று தெரியுமா? அந்த பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய 4 முகங்களை திசைகளுக்கு ஒரு முகமாக 4 முகத்தை கொண்ட அந்த பிரம்மதேவன், இந்திரன், அந்த தாமரை பூவின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி திருமாலினுடைய மார்பில் அமர்ந்திருக்கின்றாள். அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமியை மார்பில் தாங்கிய அந்த திருமால். இப்படி இவர்களை முதலாக கொண்டு இருக்கக்கூடிய மற்ற எல்லா தேவர்களும் இந்த தலத்தை விட்டு நீங்காது, ஓவாதுன்னா நீங்காது, இந்த தலத்தை விட்டு நீங்காது எவரும் மேற்கூறிய அனைவரும் இந்த தலத்தில் நிறைந்து இருந்து உறைந்து இந்த தலத்தில் நீடித்து தங்கி கொண்டு வந்தோம், சாமி தரிசனம் பண்ணணும், தங்கள் உலகத்துக்கு போனோம் என்று இல்லாமல் இந்த தலத்தில் நீடித்து தங்கி கொண்டு இருக்கக்கூடிய இடமாக இந்த தேவாசிரியன் என்கின்ற இந்த மண்டபம், இந்த காவனம் இப்படிப்பட்ட ஒரு பெருமை பொருந்தியதாக இருக்கிறது. தேவர்கள் எல்லாம் ஆசிரியத்து இருப்பதற்கு இடமாக இருப்பதனால் இதற்கு தேவாசிரிய மண்டபம் என்று பொருள் சொல்லப்படுகிறது. இதில் எல்லா சிவனடியார்களும் இருக்கின்றார்கள், தேவர்களும் இதில் வீற்றி இருக்கின்றார்கள். அடுத்த பாடல் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல், அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிரந்த நீற்றொழியால் நீரை தூய்மையால், நிரந்த நீற்றொழியால் நீரை தூய்மையால் புரந்த அஞ்செழுத்து ஓசை பொலிதலால், புரந்த அஞ்செழுத்து ஓசை பொலிதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது, பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது. அதாவது இந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அறந்தை தீர்க்கும் அடியவர். அறந்தை அப்படின்னா துன்பம். என்ன துன்பம் அப்படின்னா பிறவி துன்பம். தீர்க்க முடியாத துன்பம் பிறவி துன்பம் தான். அந்த பிறவி துன்பத்தையே இந்த அடியார்கள்
எல்லாருக்கும் தீர்க்கும் பொழுது மற்ற துன்பங்களை மிக எளிதாக தீர்த்து விடுவார்கள். ஏன்னா அந்த நம்மை நாம பக்குவப்பட்ட ஆன்மாவாக இருந்தாலும் சமயத்தில் ஆணவ மலம் வந்து தாக்கும் பொழுது நாம் உலகியல் பரமாக செல்வோம். அப்ப அந்த உலகியல் பரமாக நம்மை செல்ல விடாது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அடியார் கூட்டங்கள் எல்லாம் இழுத்து பிடிச்சிருவாங்க. நீ போறது தப்பு, இறைவனையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டும்னு பிடிச்சி இழுத்துருவாங்க. அப்படி தம்மை வழிபடுபவரின் பிறவி துன்பத்தை நீக்கக்கூடியவர்கள் இந்த அடியார்கள். அதாவது ஜீவன் முக்தர்களுக்கும் சாமானியர்களுக்குமே துயரை தீர்க்கக்கூடியவர்கள் அடியவர்கள். அந்த ஜீவன் முக்தர்களுக்கும் சமயத்துல உலகியல் பரமா அவங்க கொஞ்சம் விலகக்கூடிய ஒரு தன்மை வரும்போது இந்த அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அது அவர்களை விட்டு நீங்கிவிடும். சாமானியர்களுக்கும் அந்த பிறவி துன்பத்தை தீர்க்கக்கூடிய அந்த அடியார்கள், அதனாலதான் அடியார்கள் கூட்டம் வந்து மிகச் சிறப்பு. உடையாள் மணிவாசகர் சொல்லும்போது, உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்திய முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் உண்ணின்றே அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அடியார் கூட்டம் வந்து எப்படிப்பட்ட துன்பத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு கூட்டம். அந்த அடியார்கள் மேனி மேல் நிரந்த நீற்றொழியால் அவர்களுடைய உடம்பின் மீது நிரந்த அப்படின்னா நிரல் பட, அதாவது ஒழுங்குமுறை செய்யப்பட்டு பூசப்பட்ட அந்த திருநீற்று ஒளியால் அவர்கள் நிறைந்து இருக்கின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிரந்த அப்படின்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடியார்களிடத்தில் தீட்சை பெற்று இருப்பார்கள். அந்த தீட்சையில் திருநீர் பூசுவது சிறு சிறு மாற்றங்களோடு அந்த தீட்சையானது இருக்கும். அப்படி அந்த ஆச்சாரியர்களிடத்தில், அந்த சிவாச்சாரியார்களிடத்தில், குருமார்களிடத்தில், சிவனடியார்களிடத்தில் தீட்சை பெற்று அவர்கள் சொல்லித்தந்த முறைப்படி நிரல்பட ஒழுங்கு பெற பூசிய அந்த திருநீற்று ஒளியை உடையவர்களாக அந்த அடியார்கள் இருக்கின்றார்கள். அப்போ திருநீர் பூசலுக்கு முதல்ல தீட்சை பெற வேண்டும், சமய தீட்சை பெற வேண்டும். சரி, அப்போ இது வந்து அவர்களுடைய உடம்புக்கு, காயத்திற்கு, திருநீர் பூரா உடம்புல பூசி இருப்பதுனால அவர்களுடைய காயம், அந்த உடம்பு வந்து ஒளிப்பிழம்பாக, வெண்மையான ஒளிப்பிழம்பாக இருக்கிறது. அப்ப இது காயத்திற்கு வந்த ஒரு பாக்கியம். அடுத்து நிறை தூய்மையால் மனதுல தூய்மை நிறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். வெளியில திருநீர் பூசினா மட்டும் போதாது, மனதுக்குள்ளும், அதாவது தூய்மையினுடைய நிறம் வெண்மை. அப்போ அந்த மனதுக்குள்ளையும் அவர்கள் வெண்மை நிறமாக தூய்மை உடையவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அதான் சில பேரை பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப வெள்ளை அப்படிம்பாங்க, வெள்ளாந்தியா பேசுறாங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த கள்ளம் கபடமற்ற ஒரு பேச்சு, மனசு ரொம்ப வெள்ளையா இருக்கு அப்படின்னா அவன் தூய்மையானவன் அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படி அந்த மனதில் அவர்கள் திருநீர் பூசி இருந்தால் மட்டும் இல்லை, அவருடைய மனதும் திருநீற்றை போல வெண்மையான தூய்மையாக இருக்கின்றது. அப்போ நிறை தூய்மை அப்படிங்கிறது மனதால், மனதுக்கு உரிய ஒரு சுத்தத்தன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா புறந்த அஞ்செழுத்து ஓசை பொலிதலால். புறந்த அப்படின்னா காக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். புறவலர் அப்படின்னா காக்கக்கூடியவர்னு அர்த்தம். அப்படி அந்த நம்மை காக்கக்கூடியது அஞ்செழுத்து மந்திரம். அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை அங்கு நிறைய ஆயிரக்கணக்கில் அந்த சிவனடியார்கள் இருந்து அந்த அஞ்செழுத்தை ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்கள். அஞ்செழுத்தை ஜெபித்தல் என்பது ஒலி, அதற்கு பொருள் உண்டு.
ஓசைக்கு பொருள் கிடையாது. ஆனா இங்க அஞ்செழுத்த ஓசைன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த கீழே வந்து 1000ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்த வரியில. அப்ப 1000த்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றாக அந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருந்து அஞ்செழுத்தை அவர்கள் ஓதுவதனால் அந்த அஞ்செழுத்து மிகப்பெரிய ஓசையாக மாறி அது ஓசையாக ஆகிவிடுகிறது. அதனாலதான் ஓசைன்னு கொடுத்தாங்க. புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் நம்மை காக்கக்கூடிய அந்த அஞ்செழுத்தை அந்த தேவாசிரிய மண்டபத்திலிருந்து அடியார் பெருமக்கள் ஆயிரக்கணக்கில் அவர்கள் இருந்து அந்த அஞ்செழுத்தை ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓசையானது அந்த தேவாசிரிய மண்டபத்தில் பொலிவோடு இருக்கின்றது. இதனால் பரந்த 1000 பார்க்கடல் போல்வது, பரந்து இருக்கக்கூடிய ஒரு 1000 பார்க்கடல் இங்கே வந்து இருப்பது போல அந்த தேவாசிரிய மண்டபம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, அந்த தேவாசிரிய மண்டபம் பார்க்கடலை போல இருக்கின்றது. 1000 பார்க்கடலை போல அந்த தேவாசிரிய மண்டபம் இருக்கின்றது அப்படின்ட்டு கூறுகின்றார். அப்போ அந்த 1000 அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்ன எடுத்துக்கிடலாம் அப்படின்னா, அநேகம், எண்ணிறந்த அப்படின்லாம் அதற்கு பொருள் எடுத்துக்கிடலாமா. ஏன்னா நமக்கு அளவில்லாதன்னு சொல்றதுக்கு ஒரு அளவு சொல்லுவோம். ஆனா அது அந்த அளவையும் கடந்து இருக்கும். அந்த அளவுல 1000ன்னு சொல்லப்படுது. அப்ப 1000ன்னு சொன்னா என்ன அர்த்தம் எடுத்துக்கிடணும் அப்படின்னா, அநேகம், எண்ணிறந்த அப்படிங்கிற பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டுமா. அப்போ அந்த அநேக எண்ணிறந்த பார்க்கடல்கள் எல்லாம் அங்கே ஒன்றாக சேர்ந்து இருப்பது போல இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு சிவனடியாரும் ஒரு பார்க்கடலை போல இருக்கின்றார்கள் அப்படின்னு அர்த்தம். எதனால அந்த தேவாசிரிய மண்டபத்தையும் பார்க்கடல்னு சொல்றார், அடியார்களையும் பார்க்கடல்னு சொல்றார். ஏனென்றால் அந்த பார்க்கடலில் இருக்கக்கூடியவன் திருமால், அவனுடைய மார்பில் இருக்கக்கூடியவன் அந்த தியாகராஜ பெருமான். அந்த தியாகராஜ பெருமானை இந்த சிவனடியார்களும் தங்களுடைய மார்பில் தங்களுடைய உள்ளத்தில் வைத்திருக்கின்றார்கள். ஆகையினால் அந்த மண்டபமும் இந்த சிவனடியார்கள் அங்கே இருப்பதனால் அந்த மண்டபமே பல பார்க்கடல்களைப் போல இருக்கின்றது அப்படின்ட்டு அதற்கு சொல்றாங்க. இன்னொரு இது என்ன அப்படின்னா, அந்த அடியார்கள் எல்லாம் உடம்பு முழுவதும் திருநீர் பூசி இருக்கின்றார்கள். அந்த திருநீர் வந்து வெண்மை, பார்க்கடலும் வெண்மை. இரண்டாவது, அந்த பார்க்கடல் தூய வெண்மையை உடையதாக இருக்கிறது. அதான் நிறை தூய்மை. அப்படி அதுக்கப்புறம் அந்த பார்க்கடல்ல அலை அடித்து கொண்டு சப்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கே அந்த சிவனடியார்கள் அஞ்செழுத்தை ஜெபித்து கொண்டு அந்த சப்தம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆக அந்த பார்க்கடலினுடைய தூய்மையான வெண்மையான அந்த பாலை போல இந்த திருநீர் இருப்பதாலும், திருநீர் பூசிய மக்கள் இருப்பதாலும், அந்த சிவனடியார்கள் வாயிலிருந்து அஞ்செழுத்து ஓசை வருவது பார்க்கடல் அலையடிப்பதை போன்று இருப்பதாலும் அந்த தேவாசிரிய மண்டபம் பார்க்கடலை போன்று இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல வந்து கூறுகின்றார்கள். மேலும் திருநீற்று ஒளி அப்படிங்கிறது காயத்தால் வழிபாடு செய்தல். நாம ஒருத்தரை சொல்லும்போது மனமொழி மெய்களால் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன, அந்த மெய் தான் இங்க காயம். அப்ப திருநீர் உடம்புல பூசினதுனால பூசி அந்த காயத்தால் உடம்பினால் இறைவனை வழிபடுகின்றோம். அடுத்து மனதால், அதான் நிறை தூய்மை. அந்த நிறை தூய்மை தான் இங்க மனம் நிறைந்த தூய்மையாக இருக்கின்றது. இறைவனை மட்டுமே அந்த தூய இடத்தில் தங்க வைத்துக் கொண்டு இருக்கின்றது. அடுத்து வாக்கு தான் அஞ்செழுத்து. அஞ்செழுத்தை அந்த வாக்கானது ஓதிக்கொண்டிருக்கிறது. இப்படி அந்த அடியார்கள் அனைவரும் மனமொழி மெய்களால் இறைவனை வணங்கி கொண்டு இருந்தார்கள் அப்படின்னுட்டு இந்த பாட்டில் வந்து
அந்த தேவாசிரிய மண்டபத்தினுடைய சிறப்பை திரும்பவும் எடுத்துக் கொள்கின்றார் சேக்கிழார் பெருமான். அடுத்த பாடல். அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம், அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம், அகில லோகமும் ஆழற்கு உரியர் என்று, அகில லோகமும் ஆழற்கு உரியர் என்று, அகில லோகத்து உளார்கள் அடைதலில், அகில லோகத்து உள்ளார்கள் அடைதலில், அகில லோகமும் போல்வது அதனிடை, அகில லோகமும் போல்வது அதனிடை. அதாவது இந்த உலகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அதான் அகில காரணர். எல்லா உலகங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான், அந்த சிவபெருமானினுடைய திருவடியை பணிவார்கள்தாம். திருவடியை யாரெல்லாம் பணிகின்றார்களோ அவர்கள்தாம் எல்லா உலகத்தையும் ஆளுவதற்கு உரிய தகுதி உடையவர்களாக ஆகின்றார்கள், ஆழ்வதற்கு உரியவர்களாக ஆகின்றார்கள் என்று இந்த அகில லோகத்து உள்ளார்கள், எல்லா உலகத்திலும் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பெருமானை வணங்குவதற்காக இந்த தேவாசிரிய மண்டபத்திற்கு வந்து சேருகின்றார்கள். அப்படி அகில லோகத்து உள்ளார்கள், இந்திரலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பிரம்மலோகத்தில் சத்தியலோகத்தில், பிரம்மலோகம் என்ற சத்தியலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் பல உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த இடத்திற்கு வந்து இந்த பெருமானை வணங்கினால் நாம் எல்லா உலகத்தையும் ஆளலாம் என்பதற்காக இங்கே வந்து அவர்கள் கூடுகின்றார்கள். அப்படி அகில லோகத்து உள்ளார்கள் அடைதலின் அப்படின்னா இங்கு வந்து சேர்ந்து தங்கி இருந்து பெருமானை, சிவபெருமானை வழிபாடு செய்கின்றார்கள். ஆகையினால் அந்த தேவாசிரிய மண்டபமே எல்லா உலகத்தையும் போல அது இருக்கின்றது. அகில லோகமும் போல்வது அதனிடை. அந்த தேவாசிரிய மண்டபம் எல்லா உலகமும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்தில் இருப்பதை போல அந்த தேவாசிரிய மண்டபம் இருக்கின்றது. எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயேன்னு சுவாமியை சொன்ன மாதிரி அந்த எல்லா உலகமுமாக இந்த தேவாசிரிய மண்டபம் இருக்கின்றது. ஏன்னா எல்லா உலகத்துல உள்ளவங்களும் இங்க வந்து தங்கி இருந்து அந்த தியாகராஜ பெருமானை வணங்குகின்றார்கள். ஆகையினால் இது எல்லா உலகமுமாக இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல வந்து கூறுகின்றார்கள். அப்போ அந்த பெருமானை வணங்கக்கூடியவர்கள் எல்லா உலகத்தையும் ஆளக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத வந்து சம்பந்த பெருமானும் சொல்றாங்க. தேனமர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொனெங்கும் நிகழ நான் முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானுரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. அடியார்கள் அரசு ஆழ்வர் ஆணை நமதேன்னு ஆணையிட்டு கூறுகின்றார். என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? கவ்வை கடல் கதறிக்கொணர் முத்தம் கரைக்கற்ற கொவ்வை துவர்வாயார் குடைந்து ஆடும் திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் தொழுவார் அவ்வத்திசைக்கு அரசாகுவர் அலராள் பிரியாவே. திருச்சுழியல் பெருமானை வணங்கக்கூடியவர்கள் அந்தந்த திசைக்கு அரசர்களாக ஆகுவார்களாம். அவ்வத்திசைக்கு அரசு ஆகுவர் அலராள் பிரியாளே, அந்த மகாலட்சுமி அவர்களை விட்டு பிரியாமல் இருப்பாள் அப்படின்னுட்டு
அதில் சொல்லப்படுகிறது. அப்படி அகில அகில காரணர் அந்த சிவபெருமானினுடைய திருவடியை வணங்கக்கூடியவர்கள்தான் எல்லா உலகத்தையும் ஆளக்கூடியவர்கள். அந்த யானை பட்டத்து யானை சிவனடியாரை கொண்டு போய் அரசனாக ஆக்குகின்றதல்லவா, அப்படியெல்லாம் உள்ள ஒரு தன்மையினால் எல்லா உலகத்தில் உள்ளவர்களும் இங்கே வந்து வணங்குகின்றார்கள் அப்படின்ட்டு. இப்பவும் சில மந்திரிகள்லாம் பதவி கிடைக்கணும்னா சில கோயிலுக்கு போனா பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கோயிலுக்கு போறாங்க. தம்மை வழிபடுபவர்களினுடைய பிறவி துன்பத்தை சிவபெருமான் எப்படி நீக்குகின்றாரோ அதுபோல அடியார் பெருமக்களும் பிறவி துன்பத்தை தீர்க்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஜீவன் முக்தர்களுக்கு மட்டுமன்றி சாமானியர்களுக்கும் அந்த பிறவி துன்பத்தை தீர்க்கக்கூடியவர்களாக அந்த அடியார்கள் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த அடியார்களினுடைய உடம்பின் மீது நிரல்பட ஒழுங்கு பெற தீட்சை பெற்று பூசிய அந்த திருநீரானது ஒளியை பொருந்தியதாக அங்கு வெண்மை ஒளியை உடையதாக இருக்கின்றது. மேலும் அவருடைய உள்ளமானது மனதில் நிறைந்த தூய்மை பொருந்தியதாக, அந்த திருநீற்று ஒளி எப்படி வெண்மையாக இருக்குமோ அதுபோன்று தூய்மை பொருந்தியதாக இருக்கிறது. எல்லோரையும் காக்கக்கூடிய அந்த அஞ்செழுத்து ஓசையானது அங்கு எல்லா அடியார்களும் ஒன்றாக சேர்ந்து அந்த அஞ்செழுத்தை ஜெபிப்பதனால் அது மிகப்பெரிய ஓசையாக பொழிகின்றது. இப்படி ஒரு மிகப்பெரிய பரப்பை உடைய 1000 பார்க்கடல்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தேவாசிரிய மண்டபத்தில் வந்து இருப்பது போல ஒரு மிகப்பெரிய பார்க்கடலை போல இந்த தேவாசிரிய மண்டபம் இருக்கின்றது. அதாவது சிவனடியார்கள் பூசிய திருநீரு வெண்மையான பாலை போல இருக்கிறது. அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தூய்மைத்தன்மை அந்த பாலினுடைய வெண்மையான ஒரு தூய்மைத்தன்மையை அது குறிக்கின்றது. அதன் பிறகு அந்த அஞ்செழுத்து ஓசையானது அந்த பார்க்கடல் அலையடித்து கொண்டிருக்கக்கூடிய ஓசையை ஒத்து இருக்கின்றது. ஆகையினால் இந்த தேவாசிரிய மண்டபம் பார்க்கடலை போல இருக்கின்றது என்று கூறுகின்றார். இந்த உலகத்துக்கு காரணனாக இருக்கக்கூடிய அந்த தியாகராஜ பெருமானினுடைய திருவடியை பணிவார்கள் மட்டுமே இந்த எல்லா உலகத்தையும் ஆளக்கூடிய தகுதியை உடையவர்களாக அவர்கள் ஆகின்றார்கள் என்று சொல்லப்படுவதனால் அதை கருத்தில் கொண்டு எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இந்த தேவாசிரிய மண்டபத்தை வந்து சேர்ந்து இந்த திருவாரூரை அடைந்து இந்த தேவாசிரிய மண்டபத்தில் தங்கியிருந்து அந்த தியாகராஜ பெருமானை வழிபடுவதனால் இந்த தேவாசிரிய மண்டபம் எல்லா உலகமும் ஒன்று சேர்ந்து இருப்பது போல எல்லா உலகமாக இந்த தேவாசிரிய மண்டபம் இருக்கின்றது. அடுத்த பாடல் அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால், அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய்த்தழைந்து விதிர்புரு சிந்தையார், மெய்த்தழைந்து விதிர்புரு சிந்தையார் கைத்திரு தொண்டு செய்கடப்பாட்டினார், கைத்திரு தொண்டு செய்கடப்பாட்டினார் இத்திரத்தவர் அன்றியும் எண்ணிலார், இத்திரத்தவர் அன்றியும் எண்ணிலார். அதாவது அந்த சிவபெருமாள், அத்தர்னா அப்பா, இங்க சிவபெருமாள் என்ன, அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகின்றார்கள். அந்த சிவபெருமானால் இந்த அடியார்களை விரும்பி முன் ஆண்டவர், முன்னேயே இந்த சிவனடியார்களை தன்னுடைய அடிமையாக ஆக்கி கொண்டவர் சிவபெருமான். இந்த அடியார் மிகச் சிறந்தவராக இருக்கின்றார், இவரை நாம் ஆட்கொள்ள வேண்டும் என்று சுவாமி விரும்புவாராம். அப்படி விரும்பி ஆட்கொள்ளப்பட்ட அந்த சிவனடியார்கள், அந்த சிவனடியார்கள் அன்பினால் மெய்த்தழைந்து இறைவன் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக
அவர்களுடைய உடம்பானது தழைந்து, இதற்கு 2 விதமா, அந்த மயிர் கூச்சரிதல், மயிர் புளகாங்கிதம் அடைதல் அப்படின்ட்டு எடுத்துக்கிடலாம். இல்ல உடம்புல அந்த வியர்வை தோன்றுதல், மெய்த்தழைந்து. விதிர்ப்புறு சிந்தையார், விதிர்ப்புன்னா ஒரு நடுக்கம், என்ன, அந்த ஒரு நடுக்கத்தை உடையவர்களாக, அந்த சிறந்த சிந்தையை உடையவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த அடியார் பெருமக்கள். இவர்கள் கையினால் சிவபெருமானுக்கு திருத்தொண்டுகள் செய்வதையே தங்களுடைய கடமையாக கொண்டவர்கள், பயன் கருதாது கடமையாக கொண்டவர்கள். எப்படி நல்லார் ஒருவர் உளரேல் அவர்க்கு பெய்யும் மழை அப்படின்னுட்டு எல்லாருக்கும் அது மழையாக ஆகின்றதோ, அதுபோல அந்த மழை பெய்யும் போது ஏதாவது பலனை எதிர்பார்த்து பெய்தா? இல்லை. அதுபோல இவர்கள் தங்களுடைய கடமை சிவபெருமானுக்கு கைத்திருத்தொண்டு செய்தல், அதை கடமையாக, கடப்பாட்டினார் அப்படின்னா கடமையை உடையவர்கள், கடமையாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இறைவனிடத்தில் எந்த பலனையும் எதிர்பார்க்காதவர்கள் அப்படின்ட்டு. இத்திரத்தவர் எண்ணிலார், இப்படிப்பட்ட ஒரு தன்மையை உடையவர்கள், அளவில்லாதவர்கள் அந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கின்றார்கள். இதை தவிரவும், அன்றியும் அப்படின்னா இதை தவிரவும் அந்த அடியார் பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னுட்டு அடுத்த பாடல்ல கூறுகின்றார். இதுல அந்த மெய்த்தளைந்து விதிர்ப்புறு சிந்தையார் அப்படிங்கிறதுக்கு தான் மணிவாசகர் சொல்றாங்க, மெய்தான் அரும்பி, மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ அந்த மெய்தான் அரும்பி அதான் மெய்த்தளைந்து, விதிர் விதிர்த்து அதான் அந்த விதிர்ப்பு, ஒரு நடுக்கம் ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த மெய்ப்பாடுகள், உடம்பில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை உடையவர்களாக அந்த அடியார் பெருமக்கள் இருக்கின்றார்கள். அப்போ அந்த கை திருத்தொண்டு அப்படிங்கிறது சரியை, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், கைவினை செய்து எம்பிரான் கழல் போக்கு அப்படின்ட்டு. அந்த கைவினை தான் இங்க கை திருத்தொண்டு. கோயில்ல அலகிடுதல், மெழுக்கிடுதல், பூமாலை புனைந்து ஏற்றுதல், அந்த பூக்களை பறித்தல், கெட்டுதல், சுவாமியினுடைய அபிஷேகத்துக்கு தண்ணீர் எல்லாம் எடுத்து வைத்தல், இப்படி அந்த கோயிலுக்கு என்ன என்ன தொண்டுகள், அந்த சுவாமிக்கு என்னென்ன தொண்டுகள் செய்யணுமோ அந்த சரியை தொண்டுகளை எல்லாம் கடமையாக நினைத்து செய்யக்கூடியவர்கள், பலன் எதிர்பாராது செய்யக்கூடியவர்களாக அந்த அடியார்கள் இருக்கின்றார்கள். அடுத்த பாடல். மாசிலாத மணிதிகள் மேனிமேல், மாசிலாத மணிதிகள் மேனிமேல் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள், பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள் தேசினார் எத்திசையும் விளக்கினார், தேசினார் எத்திசையும் விளக்கினார், பேச ஒன்னா பெருமை பிறங்கினார், பேச ஒன்னா பெருமை பிறங்கினார். அதாவது குற்றமில்லாத மணி எது? உருத்திராக்க மாலை, அக்கு மாலை. அந்த குற்றமில்லாத அந்த உருத்திராக்க மாலையை தங்களுடைய உடம்பில் அணிந்திருக்கக்கூடியவர்கள், திகழ் மேனி மேல் அந்த உடம்பில் உருத்திராக்கம் அணிந்த அந்த உடம்பில்
பூசக்கூடிய திருநீற்றை போல உள்ளும் புனிதர்கள், உள்ளேயும் அவர்கள் புனிதத்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த அடியார் பெருமக்கள். முத்தநாதனை மாதிரி கிடையாது. முத்தநாதன் வெளியில திருநீரு கண்டிகையெல்லாம் பூசி இருந்தாலும் உள்ள ஒரு கருப்பு, அந்த திரியில ஒரு கருப்பு எப்படி இருக்குமோ அதுபோல உள்ளே பக்தி இல்லாம அந்த அரசனை கொல்லணுங்கிற இதுல அவன் போனான். அவனை போல இந்த அடியார்கள் கிடையாது. இந்த அடியார்கள் எல்லாம் அந்த குற்றமில்லாத உருத்திராக்க மாலையை உடம்பில் அணிந்திருக்கக்கூடியவர்கள். அந்த உடம்பில் பூசக்கூடிய திருநீர் எப்படிப்பட்ட வெண்மையாக வெள்ளாந்தியாக இருக்கிறதோ அதுபோல இவர்கள் உள்ளத்திலேயும் புனிதத்தன்மை வாய்ந்தவர்களாக இவர்கள் இருக்கக்கூடியவர்கள். தேசினால் எத்திசையும் விளக்கினார். அந்த மன தூய்மையால் அந்த மன தூய்மையின் காரணமாக அந்த அருளினால் ஏற்படக்கூடிய ஒளி, தேசு அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். அது எதனால் ஏற்படுகிறதா? மன தூய்மையால் அருளினால் உண்டாகும் ஒளி. அந்த ஒளியினால் எல்லா திசையையும் விளக்கம் செய்வார்கள். அப்படின்னா எல்லாருக்கும் அருள் செய்யக்கூடியவர்கள், எல்லோருக்கும் தூய்மையை உண்டு பண்ணக்கூடியவர்கள் இந்த அடியார்கள். பேச ஒண்ணா பெருமை பிறங்கினார் அப்படின்னா அவர்களுடைய பெருமையை நாம் அளவிட்டு சொல்ல முடியாது, பேசி சொல்ல முடியாது. அவருடைய பெருமையை பேசி முடிக்க முடியாது. அப்படிப்பட்ட அளவில்லாத, பேச ஒண்ணானா அளவில்லாத அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அளவில்லாத பெருமையோடு விளங்கியவர்கள் அந்த அடியார் பெருமக்கள். பிறங்கினார் அப்படின்னா விளங்கியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது சிவபெருமானால் இந்த அடியார்கள் விரும்பப்பட்டு முன்னேயே இந்த சிவபெருமானால் ஆட்கொள்ள பெற்றவர்கள் இந்த சிவனடியார்கள். அந்த சிவபெருமானிடத்தில் இந்த சிவனடியார்கள் கொண்ட அன்பின் காரணமாக அவர்களுடைய உடம்பானது புலகாங்கிதம் அடைந்து உடம்பில் வியர்வை அரும்பி ஒரு விதிர்விதிர்ப்பு, ஒரு நடுக்கம் ஏற்படக்கூடியவர்களாக, உயர்ந்த சிந்தையை உடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். இவர்கள் சரியையாகிய அந்த கையினால் செய்யக்கூடிய அந்த திருத்தொண்டுகள், அந்த ஆலயத்திற்கும் சிவபெருமானுக்கும் செய்யக்கூடிய அந்த சரியை தொண்டுகளை எல்லாம் கடமையாக ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடியவர்கள். அந்த கடமைக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதவர்கள் இந்த அடியார்கள். இப்படிப்பட்ட திறத்தை உடையவர்கள், இப்படிப்பட்ட பக்தியை உடையவர்கள் எண்ணில்லாதவர்கள் இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கின்றார்கள். அது அல்லாமலும் இந்த அடியார் பெருமக்கள் எப்படி இருக்கக்கூடியவர்கள் என்றால், குற்றமில்லாத அந்த உருத்திராக்க மாலையை தங்களுடைய மேனியில் அணிந்திருப்பார்கள். அதே மேனியில், அதே தங்களுடைய உடம்பில் அந்த திருநீற்றை பூசி இருப்பார்கள். அந்த பூசக்கூடிய திருநீர் எப்படிப்பட்ட ஒரு வெண்மைத்தன்மையாக, புனிதத்தன்மையாக இருக்கின்றதோ அதுபோல அவர்களுடைய உள்ளமும் புனிதத்தன்மை உடையதாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட புனிதர்கள். மன தூய்மையினால் அருளினால் உண்டாகக்கூடிய ஒளியை உடையவர்கள். அந்த ஒளியை கொண்டு எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உயிர்களுக்கும் விளக்கம் செய்யக்கூடியவர்கள். எல்லா உயிர்களுக்கும் மன தூய்மையை கொடுப்பார்கள். சிவன் அருளை கொடுக்கக்கூடியவர்கள். எல்லாரையும் சிவபக்தியில் ஈடுபடுத்தக்கூடியவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். இவர்களுடைய பெருமை பேசுவதற்கு முடியாது. அப்படிப்பட்ட அளவில்லாத பெருமையை உடையவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். இப்படி பெருமை விளங்கியவர்கள், இந்த பெருமை உடையவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். அடுத்த பாடல்.
பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினோ. பூதம் ஐந்தும் நிலையில் கலங்கினோ. மாதோர்பாக மலர்த்தாள் மரப்பிலார். மாதோர்பாக மலர்த்தாள் மரப்பிலார். ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார். ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார். கோதிலாத குணப்பெரும் குன்றனார். கோதிலாத குணப்பெரும் குன்றனார். அதாவது அந்த பஞ்சபூதங்கள் தங்களுடைய நிலையிலிருந்து கலங்கினாலும், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமியினால பூகம்பம் ஏற்படுவது, புழுதி புயல் இந்த மாதிரிலாம் ஏற்படுவது, நீரினால் எங்கும் மூழ்கடிக்கப்பட்டு சுனாமி போன்றதெல்லாம் வருவது, தீ எங்கு பார்த்தாலும் தீ பரவி, மலைகளில் தீ பரவி அப்படியே ஊரெல்லாம் தீயால துன்பப்படுவது, காற்று பெரிய புழுதி காற்று, சூறை காற்று, இதெல்லாம் ஆகாயம், ஆகாயத்திலிருந்து வெடிப்புகள் ஏற்பட்டு அப்படியே மழைகள்லாம் பொழிவது. இப்படி அந்த பூதம் ஐந்தும், 5 பூதங்களும் தங்களுடைய நிலையிலிருந்து கலங்கி எல்லோருக்கும் துன்பத்தை தந்தாலும், இந்த அடியார் பெருமக்கள் மாதோர்பாகர் மலர்த்தாள் மரப்பிலார். அந்த உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய தாமரை போன்ற அந்த திருவடியை மறக்க மாட்டார்கள். எந்த துன்பம் வந்தா என்ன, நம்ம சிவபெருமான் இருக்கின்றார். இதுல திருவம்பாவையில சொல்லும் பொழுது, எங்களிலன் ஞாயிறு எமக்கு கேள்வோர் எம்பாவாய் அப்படின்ட்டு, ஞாயிறு சூரியன் கிழக்க உதிச்சான மேற்க உதிச்சான எங்களுக்கு நல்ல சிவனடியார்கள் கணவனாக கிடைத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் சிவ வழிபாட்டுக்கு இடையூறு இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சூரியன் கிழக்க உச்சான மேற்க உச்சானன்னு சொல்றாங்க திருவம்பாவையில். அத மாதிரி இந்த அடியார் பெருமக்கள் பஞ்சபூதங்களால் எந்த துன்பம் வந்தாலும் அந்த சிவபெருமானை இவர்கள் மறக்க மாட்டார்கள். அடுத்து, ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார். ஓது காதல்னா பெரியோரால் கூறிய அன்பு. சிவபெருமானிடத்தில் நீ அன்பு செய்ய வேண்டும், இறைவனுக்கு இப்படியெல்லாம் தொண்டு செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொல்லி வைத்திருப்பார்கள். அப்படி அந்த சொல்லி வைத்த அன்பு, அதுல இவர்கள் உரைப்போடு இருப்பார்கள். அந்த அன்பிலிருந்து விலகாது உரைப்போடு அந்த நெறியில் நிற்கக்கூடியவர்கள். அந்த உரைப்பின் காரணமாக பக்தி நெறி அங்கே முளைக்கின்றது. அந்த பக்தி நெறியில் அவர்கள் உரைப்போடு அவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்து, போதிலாத குணப்பெரும் குன்றனார். போதுன்னா குற்றம், குற்றம் இல்லாத அந்த குணம் என்கின்ற பெரும் குன்று போல இருக்கக்கூடியவர்கள் இந்த சிவனடியார்கள் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். அப்போ திருக்குறள்ல சொல்லும்போது, குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அறிந்து அப்படின்ட்டு. அப்ப அந்த குணம்ங்கிற குன்ற ஏறி நிற்கக்கூடியவர்கள். அதுபோல இந்த சிவனடியார்களும் ஒரு குணத்தில் மிகப்பெரிய குன்று போல எல்லா நற்குணங்களையும் தன்னிடத்தே உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த அடியார் பெருமக்கள் அப்படின்ட்டு அடியார்களினுடைய சிறப்பை கூறிக்கொண்டே வருகின்றார்கள். இதுல இந்த பூதங்கள் 5 நிலை கலங்கினுங்கிறதுக்கு சில பாடல்கள்ல அப்பர் சுவாமிகள் அதை கூறுகின்றார்கள். வானம் துளங்கில் என் மண் கம்பம் ஆகில் என் மால்வரையும் தானம் துளங்கி தலை தடுமாறில் என் தங்கடலும் மீனம் படில் என் விரிசுடர் வீழில் என் வேலை நஞ்சு உண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே மண் பாதலம்புக்கு மால்கடல் மூடி மற்ற 7 உலகும்
விண்பால் திசைகட்டு இரு சுடர் வீழினும் அஞ்சல் நெஞ்சே தின்பால் நமக்கு ஒன்று கண்டோம் திருப்பாதிரி புலியோர் கண்பாவு நெற்றிக் கடவுள் சுடரான் கடலினையே கண்ணெடும் காலம் வெதும்பி கருங்கடல் நீர் சுருங்கி பன்னெடும் காலம் மலைதான் மறுக்கினும் பஞ்சம் உண்டென்று என்னொடும் சூழரும் அஞ்சல் நெஞ்சே இமையாத முக்கண் பொன்னெடும் குன்றம் ஒன்று உண்டு கண்டீர் இப்புகலிடத்தே. அந்த இயற்கை சீற்றங்களை பூரா இதுல சொல்லிக்கிட்டே வராங்க. அப்படி இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க, நம்ம சிவபெருமான் இருக்காரு, அவர் நம்மை காப்பார் அப்படின்ட்டு சுவாமி அடியார் பெருமக்கள் இருப்பார்களாம். அப்ப எதை பத்தியும் கவலைப்படாதவர்கள் அவர்கள் அப்படின்ட்டு. அடுத்த பாடல். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். அதாவது கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அப்படின்னா குறைவதும் மிகுவதும் இல்லாத ஒரு செல்வந்தர்களாக அவர்கள் இருக்கக்கூடியவர்கள். செல்வம் குறைந்ததுன்னா அது கேடு அப்படிங்கும், செல்வம் மிகுந்தால் அது ஆக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவர்கள் இருக்கின்ற செல்வத்தை வைத்துக்கொண்டு அதையே நிலைத்த செல்வமாக அவர்கள் வைத்துக்கொண்டு வாழக்கூடியவர்கள். அதுல குறைஞ்சாலும் அவங்க துன்பப்பட மாட்டாங்க, கூடனாலும் துன்பப்பட மாட்டாங்க. இறைவன் நமக்கு அழந்தது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. அப்படிப்பட்ட அவர்கள் குறைவதும் மிகுவதும் இல்லாத நிலைத்த செல்வத்தை உடையவர்கள் அப்படின்னு. இரண்டாவது, துன்பத்தை கண்டும் இன்பத்தை கண்டும் அவர்கள் ஒரு மகிழ்ச்சி அடையாமல் ரெண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கிடலாம். ஏன்னா நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் அப்படின்னுட்டு அவர் சொல்லப்படுகிறது. இருவினை ஒப்பு வந்திருக்கு. அப்போ நன்மையையும் தீமையையும் அவர்கள் சமமாக பாவித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட செல்வத்தை உடையவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ஓடு மண் ஓடையும் அந்த சிறந்த தங்கத்தையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்கள் இவர்கள். அப்ப இதுல ஓடு அப்படிங்கிறதுக்கு பிச்சை ஏற்று உண்ணும் நிலை வந்தாலும், நல்ல செம்பொன்னும் அப்படிங்கிறதுக்கு நல்ல செல்வச் செழிப்போடு வாழக்கூடிய நிலை வந்தாலும் ரெண்டையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்கள் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்ம பெரிய புராணத்துல நிறைய அடியார்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல செல்வந்தர்களாக வாழுதாங்க. இவங்களை சோதிக்கணும்னே சாமி அவங்கள வறுமையாளராக மாற்றிருந்தாங்க. பிச்சை எடுக்கக்கூடிய லெவலுக்கு கொண்டு விட்டு அவங்கள சோதிச்சு அதுக்கப்புறம் முக்தி பேர் கொடுக்குறார். அதனால தான் இங்க ஓடு அப்படிங்கிறதுக்கு அந்த மண் ஓடு அப்படின்னுட்டு எடுத்துக்கிடலாம், பிச்சை எடுக்கக்கூடிய அந்த ஓடு. அப்படியே பிச்சை ஏற்று உண்ணும் நிலை வந்தாலும் செம்பொன்னும் செல்வச் செழிப்போடு பொன்னும் பொருளோடும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்தாலும் இரண்டையும் சமமாக நோக்கக்கூடியவர்கள் இந்த அடியார் பெருமக்கள் அப்படின்ட்டு. அடுத்து, கூடும் அன்பினில் இறைவனை மனத்திலே கூடக்கூடிய, இறைவனை மனதிலே பதிக்கக்கூடிய அந்த அன்பினால்
இவர்கள் அன்பின் காரணமாக கும்பிடலே அன்றி, அப்படின்னா கும்பிடக்கூடிய ஒரு பிறவியைத்தான் இவர்கள் விரும்புகிறார்களே தவிர பிறவியே வேண்டான்னு இவங்க இருக்கல. வீடும் வேண்டாம், எங்களுக்கு வீடு பேரு வேண்டாம் அப்படின்னுட்டு இவங்க வீடு பேற்றையே விரும்பாதவர்கள் அப்படின்னு அர்த்தம். வீடும் வேண்டாம் அப்படின்னா முக்தி பேரே எங்களுக்கு வேண்டாம். அப்படின்னா எது வேண்டும் அப்படின்னா, எந்த பிறவி எடுத்தாலும் எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை கும்பிடக்கூடிய பிறவி எனக்கு கொடு, அது போதும். அதான் கும்பிடலே அப்படிங்கிறதுக்கு கும்பிடும் பிறப்பு அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடணும். என்ன, உன்னை கும்பிடும் பிறப்பு அன்றே வீடும் வேண்டா அப்படிப்பட்ட விரலின் விளங்கினார். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை உடையவர்களாக விளங்கியவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். அதைத்தான் நாவுக்கரசு பெருமானும் என்ன சொல்றாங்க, குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. உன்னுடைய பொற்பாதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய எத்தனை மனித பிறவினாலும் கொடு அப்படிங்கிறார். என்ன, வீடு வீடு வேறு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. காரைக்கால் அம்மையாரும் என்ன சொல்றாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். அப்படி உன்னை மறக்காத பிறவி எத்தனை பிறவினாலும் கூட எனக்கு வீடு பேரே வேண்டாம். அதை போல இவர்களும் அந்த இறைவனை மனதில் கூடக்கூடிய அன்பின் காரணமாக, மனதிலே நிறுத்தி வைக்கக்கூடிய அன்பின் காரணமாக அந்த இறைவனை கும்பிடக்கூடிய பிறவி எத்தனை பிறவினாலும் கூட ஏத்துக்கிடுதோம், எங்களுக்கு வீடு பேரே வேண்டாம். உன்னை எத்தனை பிறவி எடுத்தாலும் வணங்கக்கூடிய, உனக்கு வாழையடி வாழையாக அடிமை செய்யக்கூடிய பிறவி எனக்கு எத்தனை வேணாலும் கொடு அப்படின்னுட்டு கேட்கக்கூடிய உள்ளத்தை உடையவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். இந்த அடியார் பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பஞ்சபூதங்களும் தங்கள் தங்கள் நிலையிலிருந்து கலக்கமடைந்து பூகம்பம், சுனாமி, ஆழிப்பேரலை, சூறைக்காற்று போன்றவைகளெல்லாம் ஏற்பட்டு எல்லாருக்கும் துன்பத்தை தந்தாலும் இந்த அடியார் பெருமக்கள் உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானினுடைய தாமரை திருவடியை மறக்காதவர்கள், எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள், இயற்கை சீற்றங்களை பற்றி கவலைப்படாதவர்கள். அந்த பெரியோர்கள் கூறி வைத்த இறைவனிடத்தில் அன்பு செய்ய வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்று கூறி வைத்த அந்த அன்பின் மீது உரைப்பு உடையவர்கள், அந்த அன்பின் மீது ஒரு வலிமையான ஒரு பற்று உடையவர்கள், அந்த பற்றில் முளைக்கக்கூடிய பக்தி நெறியில் இவர்கள் நிற்கக்கூடியவர்கள், குற்றமில்லாத எல்லா நற்குணங்களையும் தன்னிடத்தில் கொண்ட ஒரு மிகப்பெரிய குன்று போல இருக்கக்கூடியவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். குறைவதும் மிகுவதும் இல்லாத நிலைத்த செல்வத்தை உடையவர்கள், துன்பத்தையும் இன்பத்தையும் சரிசமமாக பாவித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட செல்வத்தை உடையவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். மண் ஓடையும் செம்பொன்னையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்கள். அப்பர் பெருமானுடைய வரலாறே இதற்கு சான்று. அந்த திருத்தலத்தில் பிரகாரத்தில் இருந்த அந்த தங்க துண்டுகளையும் கற்களையும் ஒன்றாக அள்ளி அவர் குப்பை தொட்டியில் போடுகின்றார். அப்படி அந்த மண் ஓடையும் செம்பொன்னையும் சரிசமமாக பாவிக்கக்கூடியவர்கள். மேலும் இவர்களுக்கு அந்த மண் ஓட்டில் பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய ஒரு நிலை வந்தாலும், நல்ல பொன்னும் பொருளோடும் வாழக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் அதை இரண்டையுமே சமமாக பாவிக்கக்கூடியவர்கள். அதற்கு அந்த 63 நாயன்மார்களில் பலர் உதாரணமாக இருக்கின்றார்கள். இறைவனை மனதில் கூடக்கூடிய, மனதில் இருத்தி வைக்கக்கூடிய அந்த அன்பின் காரணமாக கும்பிடக்கூடிய பிறப்பு எத்தனை பிறப்பு வந்தாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். வீடு பேரே வேண்டாம்,
எத்தனை பிறவி எடுத்தாலும் உன்னை கும்பிடக்கூடிய பிறவி எங்களுக்கு கொடுத்தால் போதும் என்ற ஒரு ஆற்றலை உடையவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். அடுத்த பாடல். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே, ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலார், பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலார், ஈர அன்பினர் யாதும் குறைவிலார், ஈர அன்பினர் யாதும் குறைவிலார், வீரம் என்னால் விளம்பும் தகையதோ, வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. இந்த அடியார் பெருமக்கள் தாங்கள் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய ஆரமாக உருத்திராக்க கண்டிகையை அணிந்திருப்பார்கள். இவர்கள் அணியக்கூடிய ஆடை கந்தையாக மிகவும் பழமையான ஆடையாக இருக்கும். பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்று இல்லார். பாரம்னா கடமைப்பாடு. சிவபெருமானுக்கு உரிய பணியை தவிர வேறு ஒன்றையும் தங்களுடைய கடமையாக கொள்ளாதவர்கள். சிவபெருமானுக்கு உரிய பணி ஒன்றையே தங்களுடைய கடமையாக ஏற்றுக்கொண்டு அதையே பாரமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடியவர்கள். ஈர அன்பினர், ஈர அன்பினர்னா தன்னழி, ஈரம்னா தன், அன்பினர்னா கருணை. அப்படி தன்னழி மிகுந்தவர்கள், இறைவனிடத்தில் அன்பு மிகுந்தவர்கள், யாதும் குறைவில்லா, எந்த குறைபாடும் இல்லாதவர்கள். அவர்களுடைய வீரம், அவர்களுடைய வீரத்தன்மையை என்னால் விளம்பும் தகையதோ, என்னால் அந்த வீரத்தன்மையை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி இதுல கேட்கின்றார். அப்ப என்னால அவர்களுடைய குணாதிசயங்களை வீரத்தன்மையை என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எந்த குறையும் இல்லாதவர்கள். இதை நாவுக்கரசர் சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுல, புங்கழல் தொழுதும் பரவியும் புண்ணியா புனிதா உன் பொற்கழல் இங்கு இருக்க பெற்றேன் என்ன குறை உடையேன், ஓங்கு தெங்கிளையார் கமோகிள வாழை மாவோடு மாதுளம் பல தீங்கனி செய்தரும் திருவாரூரம்மானே. திருவாரூர் பதியத்திலே சொல்றாங்க, பூங்கழல் தொழுதும் பரவியும் புண்ணியா புனிதா உன் பொற்கழல் ஈங்கி இருக்க பெற்றேன். எனக்குள்ளே அந்த பொற்கழல் இருக்குமாறு நான் பெற்றேன். இனிமேல் எனக்கு என்ன குறை, என்ன குறை உடையேன், எனக்கு என்ன குறை இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். அதான் யாதும் குறைவில்லார் அப்படின்ட்டு. அவர்கள் வீரம், இப்படிப்பட்ட வீரத்தன்மையை உடையவர்கள். எப்படிப்பட்ட வீரத்தன்மையை உடையவர்கள்? சேக்கிழாரே இதுக்கு ஒரு பெரிய உதாரணம். என்ன, அவரே அமைச்சர் பதவியை விட்டுட்டு இந்த பெரிய புராணத்தை எழுதணும்னுட்டு சிதம்பரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இதை விட பெரிய வீரர் வேற என்ன வேணும்? என்ன, சேக்கிழாரை விட என்ன, அதாவது பட்டத்து யானையை வெட்டிய எரிபத்தர், யானையை கண்டு அஞ்சாத அப்பர், பூமோந்த தேவி மூக்கறுத்த செருத்துணை அப்படின்னு இப்படி பல வீரர்கள் இந்த பெரிய புராணத்துல இருக்காங்க. அப்படிப்பட்ட வீரத்தன்மை, அவருடைய வீரத்தன்மையை என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னுட்டு கேட்கின்றார். அப்போ அவர்களுடைய பெருமைகளை என்னால் சொல்ல முடியாது, அது அளவுக்கு அடங்காது, சொல்லிடில் எல்லை இல்லை அப்படின்ட்டு. அடுத்த பாடல். வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர், வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள், தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் நீண்ட தொல் புகழார் தம் நிலைமையே, நீண்ட தொல் புகழார் தம் நிலைமையை ஈண்டு வாழ்த்துகேன்
என்னறிந்து ஏத்துகேன் ஈண்டு வாழ்த்துகேன் என்னறிந்து ஏத்துகேன். இந்த அடியார்கள் வேண்டுமாறு வேடத்தர். தங்களுக்கு எப்படிப்பட்ட வேடத்தை வேண்டுமானாலும் அவர்கள் கொடுத்துக் கொள்வார்கள். விருப்புறும் வேடத்தர். தாங்கள் விரும்பிய வேடத்தை அவர்கள் அணிந்து கொள்ளக்கூடியவர்கள். கண்டாரும் கேட்டாரும் விரும்பத்தக்கனவும் ஆகிய பல பல வேடங்களில் விளங்குபவர்கள். ஆனால் எதில இவர்கள் ஒன்றுபட்டு நிற்கின்றார்கள்? தாண்டவ பெருமான் தனித்தொண்டர்கள். அந்த தாண்டவ பெருமானினுடைய பெருமானாகிய நடராஜ பெருமானினுடைய ஒப்பற்ற தொண்டர்கள் அப்படிங்கிற தன்மையில் இவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய அடியார் பெருமக்கள்ல அரசர்களும் இருக்கிறாங்க. அப்போ நின்ற சீர் நெடுமாறன் போன்ற அரசர்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் அரசர் கோலத்தில் இருப்பார்கள். குழந்தை ஞானசம்பந்தர், வயதான துறவி திருநாவுக்கரசர், அரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், இப்படி பல வேடத்தில் இவர்கள் இருக்கக்கூடியவர்கள். அப்படி பல வேடத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா பல நம்முடைய சைவத்தின் உட்பிரிவுகள், அந்த பைராகிகள், அகோரிகள், இப்படின்னுட்டா பல பிரிவுகள், உருத்திர கூட்டத்தார்கள், அந்த இப்படி பல கூட்டங்கள் ஒவ்வொரு விதமான வேடத்தை அணிந்திருப்பார்கள். அப்படி எப்படிப்பட்ட வேடத்தை அவர்கள் அணிந்திருந்தாலும் அவர்கள் யார்? நடராஜ பெருமானினுடைய ஒப்பற்ற தொண்டர்கள் அப்படிங்கிறதுல அடங்கியிருந்தாங்க. அது அப்போ இது எப்படி இருக்கின்றது என்றால், நம்முடைய இந்திய நாடு பல மொழி பல ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டு பலவிதமான வேடத்தில் இந்த இந்திய நாடு இருக்கின்றது. பல மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்தியர்கள் என்ற இந்திய நாட்டின் பிரஜைகள் என்ற ஒரு இதில் எல்லோரும் ஒன்று போல் வந்து விடுகின்றார்கள். அதுபோல இந்த அடியார் பெருமக்களும் தாங்கள் மேற்கொண்ட வேண்டுமாறுனா தாங்கள் மேற்கொண்ட கோலம் அல்லது வேண்டியவாறு எடுத்துக்கொண்ட அந்த வேடங்கள், விரும்பத்தக்க கூடிய அந்த வேடங்கள் எதுவாக இருந்தாலும் இவர்கள் நடராஜ பெருமானினுடைய ஒப்பற்ற தொண்டர்கள் என்று வரும் பொழுது அதில் இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து விடுகின்றார்கள். அப்படிப்பட்ட பெருமை உடையவர்கள் இந்த அடியார் பெருமக்கள். நீண்ட தொல்புகழார், மிக பாரம்பரியமாக வரக்கூடிய பழமையான புகழை உடையவர்கள், அதாவது நீண்ட ஒரு வம்சாவளியை உடையவர்கள் இந்த அடியார் பெருமக்கள், பழமையான புகழை உடையவர்கள். அவர்களுடைய நிலைமையை, அவர்கள் இந்த சிவபக்தியில் நிலை பெற்று இருக்கக்கூடிய தன்மையை நான் இங்கே வாழ்த்துகின்றேன். அதை அறிந்து எப்படி நான் சொல்ல முடியும்? அறிந்து அதை ஏத்துகிறேன், அதை அவர்களை வழிபாடு செய்கின்றேன், அவர்களை வாழ்த்துகின்றேன். நான் அதை எப்படி அறிந்து சொல்ல முடியும்? ஆனாலும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால சொல்கின்றேன் அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார்கள். சிவனடியார்கள் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய ஆரம் அந்த உருத்திராக்க கண்டிகையையே மாலையாக அணிந்திருக்கின்றார்கள். அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை கந்தையாக மிகவும் பழமையான நூல்களை வைத்து தைக்கக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கின்றது. நம்முடைய சைவ சமயத்தில் ஒரு குறைந்தபட்ச ஆடை கோவணமாவது அணிந்திருக்க வேண்டும் என்பதனால் அந்த ஆடையை அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள். மேலும் அவர்கள் சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய திருப்பணியை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு பணியாக கிடையாது. அதை தங்களுடைய பாரமாக, தங்களுடைய கடமைப்பாடாக அவர்கள் எடுத்து செய்கின்றார்கள். மேலும் அவர்கள் ஈர அன்பினராக, தன்னெழி உடையவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய அன்பை உடையவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள்.
எந்த ஒரு குறையும் இல்லாதவர்களாக அந்த அடியார் பெருமக்கள் இருக்கின்றார்கள். அந்த பெருமக்களினுடைய வீரத்தன்மை என்னால் சொல்ல முடியுமா? ஏனென்றால் அவர்களுடைய வீரத்திற்கு சேக்கிழார் பெருமானே ஒரு உதாரணமாக இருக்கின்றார். பல அமைச்சர் பதவியை துறந்துவிட்டு இந்த பெரிய புராணத்தை எழுதுவதையே கடமையாக கொண்டு வந்தவர். அந்த பட்டத்து யானையை வெட்டிய எரிபத்தர் அவர் ஒரு வீரர். யானையை கண்டு அஞ்சாத அப்பர் பெருமான் ஒரு வீரர். பூமோந்த அந்த பட்டத்து இளவரசியினுடைய மூக்கை அறுத்த செருத்துணை நாயனார் ஒரு வீரர். இப்படிப்பட்ட வீரத்தன்மை உடைய அந்த அடியார் பெருமக்களினுடைய பெருமைகளை என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த அடியார் பெருமக்கள் மேற்கண்ட கோலமே அல்லது தாங்கள் வேண்டியவாறு மேற்கொள்வனவும் கண்டாரும் கேட்டாரும் விரும்பத்தக்கனவும் ஆகிய பல பல வேடத்தை உடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அதாவது அரசர்களாக இருப்பார்கள், குழந்தைகளாக இருப்பார்கள், துறவிகளாக, வயதானவர்களாக இருப்பார்கள், சாக்கியர்களாக இருப்பார்கள். ஏன்னா சாக்கிய நாயனார் வராற நம்ம இதில் வேடர்களாக இருப்பார்கள். மேலும் அவர்கள் உருத்திர கூட்டங்கள், பைராகிகள், அந்த அகோரிகள் போன்று பல பல பிரிவுகளை உடையவர்களாக அவர்கள் அதற்குரிய வேடத்தை உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் நடராஜ பெருமானினுடைய ஒப்பற்ற தொண்டர்கள் என்ற ஒரு நிலையில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். நடராஜ பெருமானுக்கு அடிமைகள் அவர்கள். இது எப்படி இருக்கின்றது என்றால், நம்முடைய இந்திய நாடு பல மொழி, பல மாநிலங்கள், பல ஆடை அலங்காரங்கள் உடையதாக இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்று வரும்பொழுது அதில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுகிறார்களோ அதுபோல இந்த அடியார் பெருமக்களும் இருக்கின்றார்கள். இந்த அடியார் பெருமக்களினுடைய புகழானது ஒரு நீண்ட காலகட்டமாக இந்த பெருமை உடையதாக, பழமையான புகழை உடையதாக இந்த அடியார்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த நிலைமையை, இந்த நிலை அடியார் என்கின்ற தன்மையில் நிலை பெற்று இருக்கக்கூடிய அந்த தன்மையை நான் இங்கு வாழ்த்துகின்றேன். அதை எப்படி அறிந்து நான் வணங்குவேன், அதை எப்படி நான் அறிந்து ஏற்றுவேன், என்னளவில் அதற்கு ஏற்றார் போல என்னுடைய அறிவு இடம் கொடுத்தது போல அதை நான் உங்களுக்கு இந்த பெரிய புராணமாக செய்து தருகின்றேன். ஏனென்றால் இறைவன் எனக்கு உலகலாம் என்று அடி எடுத்து கொடுத்தான். அதை துணை கொண்டு இந்த பெரிய புராணத்தை நான் ஏத்துகிறேன், இந்த பெரிய புராணத்தை எழுதி முடிப்பேன் என்று சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான், இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்தமில் புகழ் ஆலால சுந்தரன், அந்தமில் புகழ் ஆலால சுந்தரன் சுந்தர திரு தொண்ட தொகை தமிழ், சுந்தர திரு தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் பூரை செய்வாம், வந்து பாடிய வண்ணம் பூரை செய்வாம். இந்த மிகப்பெரிய தவத்தை உடைய அந்த அடியார் கூட்டத்தை அந்த எம்பிரான் எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் எப்படிப்பட்டவர்? அந்தமில் புகழ், முடிவில்லாத புகழை உடையவர். ஏனென்றால் சிவபெருமான் என்று இருக்கின்றாரோ அன்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இருக்கின்றார். அவருக்கு பக்கத்துல விபூதி கொடுக்கக்கூடிய பணிவிடையில் அவர் இருக்கின்றார். அப்படி முடிவில்லாத புகழை உடைய ஆளாள சுந்தரன். இந்த ஆளாள சுந்தரன்கிறது பேர் கைலாயத்துல தான் அவருக்கு வழங்கி வந்தது. அந்த 2 விஷங்களையும் கையில பிடித்து கொண்டு வந்ததுனால ஆளாள சுந்தரன் அப்படின்ட்டு. அந்த கைலாயத்தில் இருந்த அந்த ஆளாள சுந்தரராகிய அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அழகிய, அந்த சுந்தரம்னா இந்த இடத்துல அழகியன்னு அர்த்தம், அழகிய திருத்தொண்ட தொகை என்கின்ற ஒரு பதிகத்தை தமிழில் இந்த பூமிக்கு வந்து பாடிய அந்த வரலாற்றை நான் உங்களுக்கு இப்பொழுது எடுத்து கூற போகின்றேன் அப்படின்னு கூறுகின்றார்.
வண்ணம் அப்படின்னா வரலாறு அப்படின்னு அர்த்தம். அவனுடைய வண்ணத்தை அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கில் சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய வரலாற்றை அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். வந்த நேரத்திலேருந்து அவன் வண்ணத்தை தான் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவான். அப்போ வந்த நேரத்திலேருந்து அவன் வரலாறைத்தான் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கானே தவிர நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லி பேச்சு வழக்கு. அப்போ வண்ணம் அப்படின்னா வரலாறு என்று ஒரு பொருள். அப்போ அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பூமிக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த திருத்தொண்ட தொகைங்கிற இந்த தமிழ் பதிகத்தை பாடிய அந்த வரலாற்றை உங்களுக்கு இனி நான் எடுத்து கூற இருக்கின்றேன் அப்படின்னுட்டு அடுத்தால நான் அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தை நான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி உங்களுக்கு கூற இருக்கின்றேன் அப்படின்ட்டு இதுல வந்து இந்த திருக்கூட்ட சிறப்பை அவர் நிறைவு செய்கின்றார் சேக்கிழார் பெருமான். ஏன்னா அந்த திருத்தொண்ட தொகை நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு அது வரைக்கும் தெரிஞ்சாதான் இந்த புராணத்துக்குள்ளேயே நாம நுழைய முடியும். தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னுட்டு அந்த புராணத்தை ஆரம்பிக்க முடியும். அப்போ அதற்காக வேண்டி முதல்ல நான் வந்து இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாற்றை சொல்லி அந்த திருத்தொண்ட தொகை வரைக்கும் அவங்க பாடினதை நான் வந்து உங்களுக்கு எடுத்து கூற இருக்கின்றேன் அப்படின்னுட்டு சேக்கிழார் பெருமான் இப்பொழுது கூறுகின்றார். அடுத்த சிந்தனையில் நாம் அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்தை நாம் ஆரம்பிப்போம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.